வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க கடாய் பற்றின ரிவ்யூ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நாம் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பான்மையான வீடுகளில் நம்ம ஈயத்தில் தான் அதிகமாக கடாய் வந்து, அதாவது இருப்பு சட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ எது வந்து என்ன மாதிரி யூஸ் ஆகுது, எது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்குது அப்படின்ட்டு நான் ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம்ட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து பார்த்திங்கன்னா, இது நாங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் சாதாரண ஒரு சில்வர் பாத்திர கடையில் வாங்கின ஒரு இருப்பு சட்டி. இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ் ஆனது, ரொம்ப தகடு மாதிரி இருக்காது, பட் மீடியமாக இருக்கும். இதில் வந்து ஹேண்டிலில் வந்து அந்த ரப்பர் இது இருக்கிறனால நம்மளுக்கு சூடு வந்து ரொம்ப தாக்காமல் நம்ம பிடிச்சி கிண்டுறதுக்கு ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். எப்போதும் நம்ம இருப்பு சட்டி, அதாவது கடாய் வாங்கும் போது இந்த விளிம்பு வந்து கொஞ்சம் இப்படி இருக்கிற மாதிரி நம்ம வாங்கினோம்னா தான் நம்ம அதிலிருந்து குழம்பு எடுத்து ஊற்றுறதுனாலும் சரி, ஆயில் நம்ம இருந்துட்டு ஊற்றுனோம்னாலும் சரி, அது சைடில் வலிஞ்சு போகாது. அது நிறையா பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இருப்பு சட்டி வந்து சில்வர் கடாய் வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ட்ரை ஃப்ரை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி வந்து இதில் வந்து குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வாட்ரு இருக்கிற மாதிரி, ரொம்ப ட்ரையாக இல்லாமல் லைட்டாக பொரியல் மாதிரி பண்ணுவோம் இல்லையா? இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பீக்கங்காய் பொரியல். ஸோ தக்காளி இதெல்லாம் கலந்து பண்ணுறதுனால இது லைட்டாக ஒரு அதில் வந்து ஈரப்பதம் இருக்கும். ஸோ ரொம்ப நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சில்வர் சட்டியில் வந்து ஈஸியாக அடி பிடிச்சிரும். அது எல்லாருமே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான, அதாவது ரொம்ப லைட் வெயிட் இல்லை, மீடியமான வெயிட் உள்ள சட்டி அப்படிங்கிறனால இது நம்மளுக்கு வந்து ஃப்ரை பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டுட்டு போனோம்னாலும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அடி பிடிச்சிரும். ஸோ அதாவது கருப்பாகவே ஆயிரும், அந்த புகைய வாசம் வந்துடும் அந்த டிஷ்லேயே பார்த்திங்கன்னா. ஸோ வந்து இது வந்து நம்ம இதில் பொரியல் பண்ணோம் அப்படின்னா பக்கத்துலேயே நின்று அடிக்கடி நம்ம கிளறி விட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து நம்ம ஆயில் வச்சுட்டு நம்ம வடை அந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் செய்கிறதுக்கெலாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஆனால் இதோட வெயிட் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல அடிகனமான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம். இது வந்து ப்ரெஸ்டீஜ் கம்பெனி பாத்திரம். இது வந்து நான் எங்கள் ஏரியாவில் உள்ள ப்ரெஸ்டீஜ் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும், இந்த பாட்டமில் வந்து எவ்வளோ தடிமனாக அந்த ஒரு லேயர் பாட்டம் இருக்குது அப்படின்ட்டு. நல்ல வெயிட்டாக இருக்கும், அங்கே தூக்கி பார்க்கும் போதே நல்லா வெயிட்டாக இருக்கும். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அந்த குவாலிட்டி அதுலேயே நல்லா தெரியும். இதோட அளவு பார்த்திங்கன்னா 3.6 லிட்டர் அளவு உள்ளது. இது எதுக்காக ஃபஸ்ட்டு நான் வாங்கும் போது வந்து இது குழம்பு வைக்கலாம், பிரியாணி செய்யலாம், ஃப்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் இது இட்லி பாத்திரமாக கூட யூஸ் பண்ணலாம். அதாவது இட்லி தட்டு, நம்ம வந்து இட்லி குக்கரில் வைக்கிற அந்த தட்டு, அந்த கம்பியோடு உள்ள அந்த தட்டு ஸ்டாண்டு இருக்கும் இல்லையா, அந்த தட்டு இருந்துச்சுன்னா இதில் வச்சு நம்ம வந்து இட்லி செய்யலாம். இதுக்கு ஒரு மூடியும் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மூடியில் உள்ள புடி இந்த கைப்பிடி மாதிரியே ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அது எடுத்துருச்சு கொஞ்ச நாளில். ஸோ அதனால் அதை என்னால் யூஸ் பண்ண முடியலை. அந்த பொடி இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த மூடியை நான் யூஸ் பண்ணுறதில்ல, என்னால் உங்களுக்கு காட்ட முடியலை. இந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் கைப்பிடி இருக்கிறது. நல்ல ஒரு பிடிச்சு, நம்ம இருப்பு சட்டி பொதுவாகவே கடாய் வந்து நம்மளுக்கு பிடிச்சு கிண்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிடி இருக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடி வந்து பார்த்திங்கன்னா நட்டு இதுகள்லாம் வச்சு உள்ளுக்குள்ளேயும் அந்த நட்டு தெரிகிற மாதிரி இல்லாமல் அதுலேயே லைட்டாக அப்படியே மோல்ட் ஆன மாதிரி அப்படியே இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா உள்ளே நம்மளுக்கு வந்து அந்த டிஷ் வந்து அதில் போய் மாட்டிட்டு அந்த ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். ஸோ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து ஈய பாத்திரத்தை நீங்கள் எப்படி ஈய கடாயில் வந்து நம்ம எந்த அளவு நம்ம வந்து பொரியல், வறுவல், அதுக்கப்புறம் என்ன மாதிரியெல்லாம் ஈய பாத்திரத்தை யூஸ் பண்ணுவோமோ அதே சேம் அளவு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் நம்ம பண்ணலாம். ஒன்லி காரணம் என்ன அப்படின்னா இதோட வெயிட்டு, அந்த ஹெவி பாட்டம், நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். இந்த ஒரு பாத்திரமே 1500 ரூபாய் கிட்ட வரும். நான் வாங்கி 7-8 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறனால எனக்கு விலை இப்போ சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கண்டிப்பாக இப்போ போய் நம்ம வந்து அமேசான்லேயோ இதுலேயோ இந்த அளவு ஒரு பாத்திரத்தை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 1500 ரூபாய் 2000 ரூபாய்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆனால் எத்தனை வருஷத்துக்கு எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம வந்து வச்சுட்டு அடுப்பில் கிண்டி வச்சுட்டு கூட நம்ம பக்கத்தில் ஒரு வேலை பார்த்துட்டு வந்தோம்னா
அதை வந்து சிம்மில் போட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். அதே நான் முதல்ல காமிச்ச ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த ஒரு லைட் வெயிட்டானதில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இதில் அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி ஈய பாத்திரத்தை ஈய கடாயில் ஈய இருப்பு சட்டியில் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் டிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதே சேம் மெத்தட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ஹார்ட் ஆனோடைஸ்டு இருப்பு சட்டி. அதாவது இது ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் நிறைய அவைலபிள். இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இது மாதிரி குக்கர்லாம் நம்ம வந்து பண்ணி பார்த்துருப்போம். இது வந்து அந்த டைப் மெட்டீரியல். இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஈயம்தான். அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி நல்லா ஹார்டாக்கி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த விளிம்பு இல்லாமல் நான் இருப்பு சட்டி வாங்கினோம்னா நம்மளுக்கு என்ன ஆகுங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். அந்த சைடில் அந்த எண்ணெய் வடிஞ்சு அந்த அடியில் போயிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஆயில் நம்ம வந்து ஒரு தாளித்து கொட்டுவோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏதாவது வறுவல் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதில் உள்ள ஆயில் வந்து இப்படி பாத்திரம் மாற்றும் போது வடிஞ்சு அது திருப்பி வந்து அதை அந்த தீயில படும்போது அப்படியே ஃபுல்லாக பாட்டம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆயிரும். ஸோ வந்து இந்த மாதிரி கடாய் வாங்கும் போது அந்த விளிம்பு வந்து கொஞ்சம் இது பண்ண மாதிரி அந்த வெளியில் இது பண்ண எப்படி சொல்கிறது, வெளியில் வந்து லைட்டாக எடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருப்பு சட்டி வாங்குங்க கடாய் வாங்கும் போது. அதுதான் நம்மளுக்கு வந்து நல்லா இதுவாக இருக்கும். இதில் வந்து 2 மரப்பு கொடுத்துருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து ஹீட்டு வந்து அது தாக்காமல் நம்ம வந்து பிடி துணி அந்த துணி வச்செல்லாம் பிடிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. டங்ஸ் வச்சுட்டு நம்ம சைடில் பிடிச்சிக்கலாம், இல்லை சைடில் அந்த மரக்கட்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து கிண்டலாம். ஹீட்டே ஏறாமல் நல்லாயிருக்கும். இதுலேயும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம்னா இதே சேம் ஈயத்தில் உள்ள கடாயில் என்னென்ன நம்ம பண்ணுவோமோ அதே டிஷ்ஷஸ் இதுலேயும் பண்ணலாம். ஆயில் ஊற்றி எண்ணெய் ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி வடை இந்த மாதிரி ஐட்டங்கள் செய்கிறதும் செய்யலாம். நார்மல் வறுவல் பொரியல் குழம்பு எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த 3 டைப்பு தான் நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கூட இன்னொரு சட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தான். பட் அதில் வந்து காப்பர் பாட்டம் கீழே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சின்ன லேயரில் காப்பர் பாட்டம் அந்த வந்து தீப்படுற இடத்துல மட்டும் அடியில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் ரொம்ப டக்குன்னு சூடாயிரும். நம்ம கடுகு அந்த அஞ்சார பெட்டியை எடுத்து கடுகு போடுறதுக்குள்ளே அந்த எண்ணெய் வந்து பயங்கரமாக சூடாகி கடுகை போட்டு அடுத்து நம்ம வந்து வரமிளகாயை கிள்ளி போடுறதுக்குள்ளே கடுகு கருகிரும். அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டியில் புழங்கும் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுவல் பொரியல் இதுவும் ஈய சட்டியில் நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. ஈய பாத்திரத்தை யூஸ் பண்ணுறத தயவு செஞ்சு விட்டுருங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈயம் வந்து நம்ம சாப்பாட்டில் கலந்து நம்ம உடம்புல சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதுலேயும் இந்த மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் உள்ள பாத்திரங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே நம்மளுக்கு இண்டக்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணுது. ஸோ இண்டக்ஷன் பேஸ் தனியாக வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ உள்ள இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே அக்செப்ட் ஆகி அது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ வந்து இந்த பாத்திரம் என்னால் இண்டக்ஷன்லேயும் வைக்க முடியுது. அந்த மற்ற ஈயச்சட்டி நம்ம மற்ற இதெல்லாம் வச்சுருக்கிறது நம்மளால் வைக்க முடியாது. இன்ஃபேக்ட் இந்த காப்பர் பாட்டம் கூட என்னால் வந்து இதில் வைக்க முடியாது. ஸோ வந்து நம்ம அதையும் சூஸ் பண்ணி வாங்க வேண்டியிருக்கு இப்போ உள்ள இதில். இன்னொன்று என்னென்னா டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பாத்திரம் விளக்குற வேலையும் குறையும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஹார்ட் ஆனடைஸ்லாம் நம்ம வந்து வைக்க முடியாது டிஷ்வாஷரில். இந்த ஸ்டீல் பாத்திரங்கள் எல்லாமே நம்ம வந்து டிஷ்வாஷரில் கழுவ முடியும். அப்படிங்கிறனால நான் வந்து மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வந்து சில்வர் பாத்திரங்களும் மற்ற சமையல் பாத்திரங்களும் அதையே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.